பகுதி 1. தோற்றம் முதல் துறவு வரை. 9வது டாபிக்கில் மகனை காக்க தந்தையின் திட்டங்கள் பற்றி பார்ப்போம். தன் மகன் திருமணம் புரிந்து கொண்டு இல்லறம் மேற்கொண்டு விட்டதற்காக அரசர் சுத்தோதனர் மிகவும் மகிழ்ந்தார். எனினும் துறவி அசித்தரின் கணிப்பு அவரை அச்சுறுத்தி கொண்டே இருந்தது. அக்கணிப்பு மெய்யாகிவிடாமல் தடுக்க சித்தார்த்தரை உலகியல் வாழ்வின்பங்களில் மெய்மறக்கச் செய்ய வேண்டும் என்று கருதினார் சுத்தோதனர். இந்நோக்கோடு அவர் தன் மகன் வாழ 30 மாளிகைகளை கட்டினார். ஒன்று கோடைக்கேற்றது, ஒன்று மழைக்காலத்துக்கும், மற்றொன்று குளிர்காலத்திற்கும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் ஆடம்பர வசதிமிக்க அழகிய மாளிகைகள் அவை. ஒவ்வொரு மாளிகைக்கும் ஒரு பெருஞ்சோலை அனைத்து வகை மலர்களாலும் மரங்களாலும் அடர்ந்ததாய் அமைக்கப்பட்டது. குருகுல உதாயினரின் ஆலோசனையோடு அழகிய ஆரணங்குகளைய மாளிகைகளில் இருக்கச் செய்ய எண்ணினார் சுத்தோதனர். அதன்பின் வாழ்க்கையின் உலகியல் சுகங்களில் ஈடுபடுமாறு இளவரசரை ஈர்க்கும் வழிவகைகளை அந்த பெண்களுக்கு நன்கு அறிவுறுத்தும்படி உதாயினரை கேட்டுக்கொண்டார் அவர். அந்தப்புரத்தில் அழகிகளை கூட்டிய பின் உதாயினர் முதலில் இளவரசரை ஈர்ப்பதெப்படி என்று அவர்களுக்கு அறிவுரைத்தார். அவர் கூறியதாவது: அணங்குகளே, நீங்கள் அழகியலில் வல்லவர்கள், உணர்வின் மொழியை மிக நன்கு புரிந்து கொள்வதில் பேராற்றல் மிக்கவர்கள், அழகும் கவர்ச்சியும் மிகுந்தவர்கள் நீங்கள். உங்கள் ஒயிலும் சாயலும் மிகச் சிறந்தவை. இத்தகைய உங்கள் நளினங்களால் முற்றும் துறந்த முனிவர்களையே திக்குமுக்காட செய்யவும், தேவலோக மாதர்கள் வசப்பட்ட தேவர்களை வசீகரிக்கவும் உங்களால் முடியும். உள்ளத்து உணர்வை வெளிப்படுத்தும் திறன்மிக்க நீங்கள் உங்கள் மிகை காதலுணர்ச்சியால், வசீகர கவர்ச்சியால், பொங்கி வரும் அழகால் பெண்களையே மயக்கக்கூடியவர்கள் என்றால் ஆண்கள் எம்மாத்திரம். இவ்வளவு திறன்மிக்க உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அற்புதமானவர் என்பதால் இளவரசரை கவர்ந்து ஈர்க்கவும் உங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கவும் நிச்சயம் உங்களால் முடியும். உங்களின் எந்த சிறிய லாவண்ய அசைவும் புதிய மணமகன்களை வெட்கத்தால் நிலைக்குலைய செய்யும். இந்த நாயகன் இப்படிப்பட்டவராகத்தான் இருக்கட்டுமே, பெரும்புகழால் உயர்ந்தவராகத்தான் இருக்கட்டுமே. அதனால் என்ன, பெண்ணின் வன்மை பெருவன்மையல்லவா? இதுவே உங்கள் உறுதியான தீர்மானமாக இருக்கட்டும். பண்டைய காலத்தில் தேவர்களாலும் வெல்ல முடியாத மாமுனிவர் ஒருவர் காசி எனும் பேரழகின் காலில் விழுந்து கிடந்தார் அல்லவா? மாமுனிவர் விஸ்வாமித்திரர் தவத்தில் ஆழ்ந்திருந்தபோது கிருதகி என்னும் அழகியால் வனத்தில் 10 ஆண்டுகள் தன் வசமிழந்து கிடந்தாராமே. இது போன்ற பழம்பெரும் ஞானிகளையே பெண்கள் தம் வசப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தன் வாழ்வின் முதற் பூப்பருவத்தில் முகிழ்ந்திருக்கும் இளவரசரை வசப்படுத்துவது கடினமல்லவே. இது இவ்வாறு இருப்பதால், பெண்களே, மன்னரின் குலமரபு தடைப்பட்டு போகாதிருக்கும் வண்ணம் உங்கள் கைவரிசையை காட்டுங்கள். சாதாரண பெண்கள் சாதாரண ஆண்களை தம் வசப்படுத்துவார்கள். ஆனால் சிறந்த பெண்களோ இயல்பிலேயே சீரிய கடினமான ஆண்களையும் வசப்படுத்துகிறார்கள். அடுத்து வருவது இளவரசரை வசப்படுத்த முயன்ற பெண்களின் தோல்வி தொடரும்.